ஜனவரி 13 செவ்வாய்க்கிழமை. பயப்படாத இருதயம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். சங்கீதம் 27:1-3. பயப்படாத இருதயமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் சிங்கத்தைப் போல தைரியமுள்ளவர்களாயிருப்பார்கள். தோல்வியினால் துவண்டு விடாத, சோதனையினால் சோர்ந்து போகாத இருதயமுள்ளவர்கள் வேகமாய் முன்னேறுவார்கள். கர்த்தரை சார்ந்து கொண்ட தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்தபடியால் அவர் தைரியமாய் முழங்கி சொல்கிறார், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். சங்கீதம் 27:3. அநேகர் தோல்வி உணர்வினால் பீடிக்கப்பட்டு எப்பொழுதும் தோல்வியையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்வு எழுதும் போதே தோல்வி அடைந்து விடுவதைப் பற்றி எண்ணி கலங்குகிறார்கள். வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ, தற்கொலைதான் முடிவோ என்று அவிசுவாசமான வார்த்தைகளை சிலர் பேசுகிறார்கள். அவருடைய சிந்தனை கர்த்தர் பேரில் இல்லாமல் பயத்தின் மேல் இருப்பதே இதன் காரணம். தாவீதின் விசுவாச வார்த்தைகளை பாருங்கள். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? சங்கீதம் 27:1. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சங்கீதம் 18:29. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16:8. ஒரு தேவனுடைய மனிதர் பதவி உயர்வுக்காக மிகவும் கடினமான ஒரு தேர்வை எழுத வேண்டியிருந்தது. அந்த தேர்வுக்கு படிக்கும் போதெல்லாம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசத்துடன் அறிக்கையிட்டுக் கொண்டே இருந்தார். இந்த தேர்வு பெற எனக்கு ஞானமும் வல்லமையும் சத்துவமும் உண்டு என்று சொல்லி ஜெபித்தார். கர்த்தர் அந்த தேர்விலே அவரை வெற்றி சிறக்க பண்ணி மகிமையாய் உயர்த்தினார். தேவ பிள்ளைகள் தோல்வியை ஜெயமாய் மாற்றும் வழிமுறைகளை அறிந்திருக்க வேண்டும். ஒரு முறை எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக பெரிய யுத்தம் வந்தபோது அவர் கர்த்தருடைய ஆலயத்திற்குச் சென்று தன் உள்ளத்தை கர்த்தருக்கு முன்பாக விரித்து வைத்து ஊக்கமாய் ஜெபித்தார். நடந்தது என்ன? கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு தேவதூதனை அசீரியரின் பாளையத்திற்குள் அனுப்பினார். அவன் புறப்பட்டு போய் 1,85,000 பேரை சங்கரித்தான். தேவ பிள்ளைகளே, ஜெயக்கிறிஸ்து உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் பயப்படுகிற எந்த காரியமும் உங்களுக்கு நேரிடுகிறது இல்லை. ஆகவே தலை நிமிர்ந்து நடந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துங்கள். அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாறப் பண்ணுகிறார். நிச்சயமாகவே இந்த வருடம் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற வருடமாயிருக்கும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். சங்கீதம் 84:6.